ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலுஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே பிடிச்சமான ஒரு கோயில் பிரசாதம் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகு ஓரைன்னு சொல்லுவாங்க. நம்ம கோயிலெல்லாம் போனீங்கன்னா பெருமாள் கோயில், சிவன் கோயிலெல்லாம் நமக்கு இதை பிரசாதமாக கொடுப்பாங்க. அதே சமயம் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நீங்கள் கொடுக்கலாம். அந்தளவுக்கு ரொம்பவே டேஸ்ட் அண்ட் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான என்னென்ன பொருட்கள் நாம் வறுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக மிளகு, வெள்ளை உளுந்து, கொஞ்சமாக ஜீரகம், அது கூட கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே பார்த்திங்கன்னா சம அளவு எடுத்திருக்கேன். இதையெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா சிம்மில் வச்சுட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணுங்கள். ரொம்ப கருகக்கூடாது, அப்போனா அந்த பவுட்ருக்கு நமக்கு கசக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு. நான் இப்போது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். அதே கடாயில் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக வெள்ளை எள்ளு தான் சேர்த்துருக்கேன். வெள்ளை எள்ளு உங்ககிட்ட இல்லைன்னா கருப்பு எள்ளு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதை நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா படப்படன்னு பொரிஞ்ச உடனே அந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இப்போ அதே கடாயில் ஒரு கொத்து கருவேப்பிலையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் சேர்த்துருக்கேன். இந்த ரைஸ்க்கு பார்த்திங்கன்னா எள்ளும் கருவேப்பிலையும் தான் ரொம்ப ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதே சமயம் நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும். இப்போ இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். இதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம வறுத்து வச்சுருக்க பொருள் எல்லாமே ட்ரையாக இருக்கிறதால கருவேப்பிலையும் நல்லா ட்ரை பண்ணிட்டு தான் நீங்கள் அந்த பிளேட்டில் எடுத்து வைக்கணும். இப்போ நல்லா ட்ரை ஆகிடுச்சு. அந்த பிளேட்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை ரோஸ்ட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த பொருள் பார்த்திங்கன்னா நம்ம பெருங்காய கட்டி தான் சேர்க்க போகிறோம். 2 பெருங்காயம் நான் இதில் சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக ஆயில் போட்டு பெருங்காயத்தை வறுத்துக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு சரியாக வறுபடாது. இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஒரு இடிக்கல்லில் நல்லா தட்டி அதுக்கப்புறம் அந்த தட்டில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா எல்லாமே வறுத்தாச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு தான் நீங்கள் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நான் மிக்சியில் சேர்த்துட்டு நல்லா இதை கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப கொரகொரப்பாகவும் அரைக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது. ஒரு மீடியமான இதில் நீங்கள் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, ஒரு மணல் மாதிரி நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சாதம் தாளிச்சிக்கலாம். அதுக்கு நான் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் கடுகு, வெள்ளை உளுந்து கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. இது கூட கடலைப்பருப்பு அதுவும் கொஞ்சம் அதிகமாக நம்ம சேர்த்துக்கலாம். பொதுவாக இந்த ரைஸ்க்கு இந்த வெள்ளை உளுந்தும் கடலைப்பருப்பும் நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நான் முந்திரி பருப்பு இதில் சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு ஒரு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா வறுத்துக்கோங்க. இது கூட வேர்க்கடலையை நல்லா வறுத்து அதுக்கப்புறம் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நான் வேர்க்கடலையும் கொஞ்சம் அதிகமாக தான் இதில் சேர்க்குறேன், அதுவும் நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். இது எல்லாத்தையுமே நல்ல கோல்டன் கலர் வர்ற மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு நம்ம ட்ரையாக இருக்க பொருளை தான் சேர்க்க போகிறோம். இப்போது சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா பச்சரிசி தான் 1 டம்ளர் அளவுக்கு நான் வடித்து எடுத்திருக்கேன். இன்றைக்கி சாமிக்கு படைக்கிறதுக்காக இந்த ரெசிபி செய்கிறதால பச்சரிசி நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு 5 டீஸ்பூன் நான் இந்த பவுடரை ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நான் வடித்து வச்சுருந்த சாதத்தை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு பார்த்திங்கன்னா ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும், அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போது நமக்கு சூப்பரான ஒரு டேஸ்டான மிளகோரை ரெடி ஆகிடுச்சு. இது கோயிலில் கிடைக்கக்கூடிய ரைஸோட ஃப்ளேவர் அப்படியே இருக்கும், அந்த டேஸ்ட் அப்படியே இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பூஜை நாட்கள், ஏதாவது ஸ்பெஷல் ஒகேஷன்ஸ்லாம் வந்துச்சுன்னா இந்த மாதிரி ரைஸ் செஞ்சு சாப்பிடுங்க. சாமிக்கும் வச்சு நெய்வேத்தியம் பண்ணுங்கள்.
அதே மாதிரி பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரொம்ப ரொம்ப ஆப்டான ஒன்று. உங்களோட லஞ்ச் பாக்ஸ் லிஸ்ட்டில் இதையும் சேர்த்துருங்க. காலையில் எழுந்திருச்சு பசங்களுக்கு குக் பண்ணி கொடுக்குற எல்லா மதர்ஸ்க்குமே இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பவுடரை அதிக குவான்டிட்டியில் நீங்கள் அரைச்சி ஸ்டோர் பண்ணிட்டீங்கன்னா மார்னிங் எழுந்திரிச்சு தாளித்து பசங்களுக்கு கொடுத்துடலாம். அந்த அளவுக்கு ரொம்பவே ஈஸி அண்ட் சிம்பிளான ஒரு ரெசிபி. பேச்சுலர்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபியும் கூட. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வேற ஒரு ரெசிபியில் பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.